கூலி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால், இதுவும் மார்க்கத்தின் உள்ளதுதான் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் திருப்பி கேள்வி கேட்கிறீர்கள். யா அல்லாஹ், நீ குர்ஆனில் சொல்லவில்லை, உன்னுடைய நபி எங்களுக்கு சொல்லித் தரவில்லை, அப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் எங்களிடத்தில் நிறைய இருக்கிறது, இதுவும் மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று அல்லாஹ்விற்கு தான் பாடம் சொல்வதை கொண்டு ஆகிறது. குர்ஆனில் இல்லாத, சுன்னாவில் இல்லாத ஒரு கருத்தை இதுவும் மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனை எடுத்து பார்க்கும்போது கிடைக்கவில்லை, ஹதீஸில் எடுத்து பார்க்கும்போது கிடைக்கவில்லை. நம்ம இஷ்டத்துக்கு சொல்லும் போது அல்லாஹ் நீ மறந்து விட்டாய், உனக்கு தெரியாத புதிய நல்ல நல்ல விஷயங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்வதை போன்று ஆகிவிடும். இது அல்லாஹ்வுக்கு நாம் சட்டம் சொல்லிக் கொடுப்பதை போன்று. அல்லாஹ் தான் அல்லாஹ் சேர்க்கிறான், குல் நபியக்கல்ல அல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ்க்கு இன்னும் தெரியாதா? வானம் பூமியில அனைத்தையும் அறிந்தவன், அவனுக்கு தெரியாது எதுவும் இல்லை. இது நல்லது என்று இருக்குமையானால், இது மார்க்கத்தில் உள்ளது என்று இருக்குமையானால், நீங்கள் பின்பற்ற வேண்டியது என்று இருக்குமையானால், உங்களுக்கு அருமைக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குமையானால், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி இருப்பார். அல்ல அதற்கு விளக்கு உரையாக இந்த உலகத்திலே வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சொல்லி காட்டியிருப்பார். அப்படி சொல்லவில்லையானால் அது மார்க்கத்தில் இல்லை என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே இறைவனுடைய செய்தியை தவிர வேறு எதையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வஹீயை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதை அழுத்த திருத்தமாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த வஹீயோடு தொடர்புள்ள இறைத்தூதர் இருக்கிறார், அந்த நபி இருக்கிறார். குர்ஆனில் இல்லாத செய்திகளையும் அவர் சொல்லுவார். அப்பொழுது அதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். வஹீயை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அடுத்ததாக இறைத்தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். சூரத்துன் நூர் 54வது வசனத்தில் சொல்கிறார், குல் அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொல்லுகிற தன்னுடைய வசனத்துக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அதை போன்று அவனுடைய தூதர் சொல்லக்கூடிய கட்டளைக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஏன் என்பதை அல்லாஹ் இன்னொரு சொல்கிறார். சூரத்து யாசீன் 3வது 4வது வசனத்தில் சொல்கிறார், இன்னக லமினல் முர்ஸலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீ இறை தூதர்களில் உள்ளதாக இருக்கிறீர்கள், நீ சிராத்துல் முஸ்தகீம் தெளிவான வழியில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்கிறார். நான் தேர்ந்தெடுத்தவராகவும் நீ இருக்கிறீர், உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சரியான வழிகாட்டுவதின் வழி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தருகிறார். இறைத்தூதர் இருக்கிறாரே, அவர் எதை செய்தாலும் அது வழிகேடு அல்ல, அவர் நேரான சரியான வழியிலே போய்கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு வழியும் மறுமையில் பயன் தரக்கூடியது, தப்பான வழியே கிடையாது. அப்படி அவர் தவறிழைப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் அதை திருப்பி விடுவார். அந்த உத்தரவாதம் இறைத்தூதருக்கு இருக்கிறது, இந்த உலகம் இருக்கக்கூடிய யாருக்கும் கிடையாது. எவ்வளவு பெரிய மகானுக்கும் கிடையாது, எந்த இமாம்களுக்கும் கிடையாது. இவர் நேரான வழியில் இருக்கிறார் என்று யாரையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா யார் சொல்லி காட்டுகிறார்? நபியை பார்த்து சொல்கிறார், நபி நீர் சிராத்துல் முஸ்தகீம் இருக்கிறீர், நேரான வழியில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தந்துவிட்டு அந்த இறைத்தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உத்தரவாதம் நம்முடைய முன்னோர்களுக்கு இருக்கிறதா? கொஞ்சம் எண்ணிப்பாங்க. நாம் பழக்கமாக வாழையடி வாழையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, அந்த செயல்களுக்கு இந்த உத்தரவாதம் இருக்கிறதா? நம்முடைய இமாம்கள் செய்கிறார்களே, அந்த காரியங்களுக்கு இந்த உத்தரவாதம் இருக்கிறதா? நம்முடைய மூதாதையர்களுடைய காரியங்களுக்கு இந்த உத்தரவாதம் இருக்கிறதா? யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உத்தரவாதம். இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவாதம். எனவே குர்ஆனை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீர்களோ அதே அளவுக்கு சுன்னாவையும் நீங்கள் மதிக்க வேண்டும். அந்த இறைத்தூதருடைய சொல்லையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு பார்க்கக்கூடாது. சத்திய கருத்து எது, அசத்திய கருத்து எது, எங்கு ஆதாரம் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். இடையிலே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த விவாதம் தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த தரப்பினர்கள் தங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்தாலும் அதற்கு ஆதாரமாக
அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறாரா, சுன்னாவை சொல்கிறாரா என்பதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த விவாதத்தினுடைய ஒப்பந்தத்தையும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் இமாம்களாக இருந்தாலும் சொல்லை குறிப்பிடும் பொழுது அதற்கு ஆதாரமான குர்ஆன் வசனங்களையும் சுன்னாவையும் ஹதீஸையும் காட்ட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. அது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாம் சரியா கருத்தை எடுக்க வேண்டுமையானால், நாம் சரியான நேரான வழியில் செல்ல வேண்டுமையானால் நீங்கள் இதை மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். யார் முன்னோர்கள் துணை என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள், நடைமுறையில் இப்படி வந்து கொண்டிருக்கிறது என்று யார் சொல்லிக் கொண்டு போகிறார்கள், நாமெல்லாம் இது செய்து கொண்டு வருகிறோம், பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்று யார் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இதற்கு மாற்றமாக குர்ஆனில் இப்படி இருக்கிறது, இறைவன் சொன்ன அந்த வேதத்தில் இருக்கிறது என்று யார் சொல்கிறார், அதற்கு விரிவுரையாக வரக்கூடிய சுன்னாவில் இருக்கிறது என்று யார் சொல்கிறார் என்பதை நீங்கள் ஆழமாக பிரித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மூதாதையர்கள் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸை நீங்கள் தள்ளிவிடக் கூடாது. இங்கே தேர்தலில் நிற்பதை போன்று நிற்பது என்னவென்றால் குர்ஆன் சுன்னாவா அல்லது முன்னோர்கள் மூதாதையர்கள் இமாம்களா என்ற போட்டிதான் இருக்கிறது. யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவது? குர்ஆனுக்கா அல்லது சுன்னா, குர்ஆனும் சுன்னாவிற்கா அல்லது முன்னோர்கள் மூதாதையர்களுக்கா? முன்னோர்கள் மூதாதையர்கள் என்ற அந்த பக்கத்திலே நீங்கள் ஓட்டளித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆன் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய குர்ஆனை அவமதிக்கிறீர்கள். இஸ்லாத்தின் அடிப்படையாக ஏற்றிருக்கக்கூடிய அந்த குர்ஆனையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அலட்சியப்படுத்துகிறீர்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கே உங்களுடைய தந்தையா என்னுடைய தந்தையா என்பது போட்டி அல்ல. என்னுடைய தந்தை உங்களுடைய தந்தை என்று சொன்னால் உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். என்னுடைய ஊரா உங்களுடைய ஊரா என்று இருக்குமையானால் உங்களுடைய ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இங்கே களத்திலே இருப்பது குர்ஆன் சுன்னாவா அல்லது முன்னோர்கள் மூதாதையர்கள் பழக்க வழக்கங்களா என்பதுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன ஆதாரங்கள் எடுத்து வைத்தாலும் குர்ஆனில் இருக்கிறதா சுன்னாவில் இருக்கிறதா, அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் மிக மிக ஆழமாக ஒவ்வொரு நேரத்திலையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். முன்னோர்கள் சொன்னார்கள், அப்படி செய்தார்கள், அவர்கள் செய்ய தவறாக இருக்குமா என்ற வாதங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நம்முடைய நம்மை படைத்தவன், மறுமையில் சொர்க்கத்தை நமக்கு தரப்போகின்றவன், தவறு செய்கின்ற பொழுது நரகத்திலே தூக்கி போடக்கூடியவன் அந்த அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வஹியை இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள். அடுத்ததாக அதற்கு விளக்கமாக வரக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யஹ்திபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ வல்லாஹு கஃபூருர் ரஹீம். சூரத்துல் ஆல இம்ரான் 31வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இந்த மக்களை பார்த்து சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபிகள் பெருமான் அவர்களை நீங்கள் பின்பற்றுவது இறைவனுடைய உகப்பை நேசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பழக்க வழக்கத்தையோ உங்களுடைய முன்னோர்களையோ நீங்கள் பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய நேசத்தை தரும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய துணை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நான் உங்கள் மீது முஹப்பத் அன்பு வைப்பேன், உங்கள் மீது நான் ஆசை கொள்வேன், உங்களுக்கு சரியான பலன்களை நான் தருவேன் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். உங்க முன்னோர்களை பின்பற்றினால் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதாக அல்ல சொல்லவில்லை, நம்முடைய தவறுகளை பொறுத்துக் கொள்வதாக அல்ல சொல்லவில்லை. இறை தூதர் இருக்கிறாரே, அல்லாஹ்வின் தூதராக சொல்லக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சொல்லை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய கூலி மறுமையில் கிடைக்கும். இறைவனுடைய அன்பை விட, இறைவனுடைய அந்த முகப்பத்தை விட ஒரு பெரிய சிறந்த ஒரு பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. அந்த பாக்கியம் வேண்டும் என்று சொன்னால் முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த பழக்க வழக்கங்களை